ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய தொடரிலே இன்றைக்கு 2275வது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதிலே 29வது பகுதி. கடந்த சில பகுதிகளிலே பரகால நாயகி ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அர்ச்சை நிலையில் இருக்கக்கூடிய பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன், அங்குள்ள பெரியவர்களுக்கும் என் நொந்து போன உடலை காட்டி என்னை பாராமுகமாக நடத்தும் எம்பெருமானை பற்றி குறை சொல்லி என் நிலையை காட்டுவேன், மடல் எடுப்பேன் என்று கூறுகிறார் பரகால நாயகி என்பதை பார்த்தோம். அதிலே இந்த பகுதியிலும் சில அர்ச்சாவதாரங்கள் உள்ள திவ்ய தேசங்களை கூறுகிறார். அடுத்த பகுதியிலும் அதே வரப்போகிறது. இந்த பாசுர பகுதியை பார்க்கலாம். மன்னனை மாலிரும் சோலை மணாளனை கொல்நவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை திருமையத்து இன்னமுத வெள்ளத்தை இந்தளூர் அந்தணனை மன்னும் மதில்கட்சி வேளுக்கை ஆளரியை மன்னிய பாடகத்து எம்மைந்தனை வெகாவில் உன்னிய யோகத்து உறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்டபுயகரத்து எம்மான் ஏற்றை என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை மூலிக்களத்து விளக்கினை என்றெல்லாம் சொல்லுகிறார். அந்தந்த திவ்ய தேச எம்பெருமான்களை சுட்டி அவனிடம் என் நிலைமையை சொல்லுவேன் என்று கூறுகிறார் பரகால் நாயகி. மன்னனை மாலிரும் சோலை மணாளனை கொல்நவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை திருமையத்து இன்னமுத வெள்ளத்தை இந்தளூர் அந்தணனை மன்னும் மதில்கட்சி வேளுக்கை ஆளரியை மன்னிய பாடகத்தெம் மைந்தனை வெகாவில் உன்னிய யோகத்து உறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்டபுயகரத்து எம்மான் ஏற்றை என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை மூலிக்களத்து விளக்கினை. மன்னனை மாலிருஞ்சோலை மணாளனை கொல்நவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை திருமையத்து இன்னமுத வெள்ளத்தை இந்தளூர் அந்தணனை மன்னும் மதில் கட்சி வேளுக்கை ஆளரியை மன்னிய பாடகத்தெம்மைந்தனை வெகாவில் உன்னிய யோகத்து உறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்டபுயகரத்து எம்மானேற்றை என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை மூலிக்களத்து விளக்கினை என்று கூறுகிறார் இந்த பகுதியிலே. இந்த பாசுர பகுதியின் பதவுரையை இப்போது பார்க்கலாம். மன்னனை எல்லோருக்கும் தலைவனாய் மாலிரும் சோலை மணாளனை திருமாலிரும் சோலையிலே எழுந்தருளி இருக்கும் மணாளனாய் கொல்நவிலும் ஆழிப்படையானை கொலை தொழிலில் பழகிய திருச்சக்கரத்தை படைக்கலமாக உடையவனை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை திருக்கோஷ்டியூரில் அப்படிப்பட்ட ஒப்பற்ற திருமேனியை உடைய நரசிம்ம மூர்த்தியாய் திருமெய்யத்து இன்னமுத வெள்ளத்தை திருமெய்யமலையில் அமுத வெள்ளம் போல் இனியனாய் இந்தளூர் அந்தணனை திரு இந்தளூரில் எழுந்தருளியிருக்கும் கருணை வடிவனாய் மன்னும் மதில் கட்சி நிலைபெற்ற மதில்களை உடைய காஞ்சி நகரிலே வேளுக்கை ஆளரியை திருவேளுக்கை என்ற திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆள் அழகிய சிங்கராய் மன்னிய பாடகத்தெம் மைந்தனை திருப்பாடகத்தில் நிலையாக எழுந்தருளியிருக்கும் எம் இளைஞனாய் வெகாவில் உன்னிய யோகத்து உறக்கத்தை திருவெகாவிலே உலக நலன்களை எண்ணுவதற்காக அறுதுயில் கொள்பவனாய் ஊரகத்துள் அன்னவனை திருவூரகத்துள் ஒப்பற்றவனாய் அட்டபுயகரத்து எம்மான் ஏற்றை அட்டபுயகரத்தில் உள்ள எந்தையர் தலைவனாய் என்னை மனங்கவர்ந்த ஈசனை என் உள்ளம் கவர் தலைவனாய் வானவர்தம் முன்னவனை தேவர்களுக்கு முன்வைத்து எண்ணப்படுபவனாய் மூலிக்களத்து விளக்கினை திருமூலிக்களத்திலே விளங்கக்கூடியவனாய் இருக்கிற அந்த அர்ச்சாமூர்த்தியை நான் சென்று பார்த்து என்னுடைய நிலையை விளக்குவேன் என்கிறார் பரகால நாயகி. இந்த பாசுர பகுதிக்கான சிறந்த பொருள். தொடர்ந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அர்ச்சை நிலையில் உள்ள பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன் என்கிறார் பரகால நாயகி.
திருமாலிருஞ்சோலை மலையில் உறைந்தருளுவனான என் வல்லவன், அழிக்கும் இயல்புடைய சக்கரத்தை ஏந்தியவனாய் திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளியிருப்பவனாய் அப்படிப்பட்ட திருமேனியுடைய நரசிங்கன், திருமையத்தில் இனிய அமுத வெள்ளம் போல் எழுந்தருளியிருப்பவன், திருவழுந்தூரில் எழுந்தருளியிருக்கும் பரிசுத்தன், நிலையான மதில்கள் சூழும் திருக்கட்சியில் திருவேளுக்கையில் உறையும் நரசிங்கன், திருப்பாடகத்தில் எழுந்தருளியிருக்கும் மிடுக்கண், திருவெகாவில் அடியார்களை பாதுகாப்பதை சிந்தித்து உறங்கக்கூடியவன், ஊரகத்தில் மேல் நோக்கி வளர்ந்திருப்பவன், திரு அட்டபயகரத்தில் எனக்கு சுவாமியாய் சிறப்புடையவனாய் என்னை மனங்கவர்ந்த இறைவன், நித்திய சூரிகளின் தலைவனாய் திருமூலிக்களத்தில் விளக்கு போல் சுடர்வாய்ந்து நிற்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமான்களை அந்தந்த அர்ச்சாவதார திருத்தலங்களிலே சென்று என் நிலைமையை அவர்களுக்கு சொல்லுவேன் என்று கூறுகிறார். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களுக்கான புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணத்தை பார்க்கலாம். மன்னனை மாலிரும் சோலை மணாளனை, எனக்கு அரசனாய் தெற்கு திருமலையிலே வந்து நின்றருளி எனக்கு கணவன் ஆகியவனை, மன்னனை மன்னனான பெருமிதத்தால் என்னை அலட்சியம் செய்கிறான் என்று பரகால நாயகி கூறினாள் எனவும் கொள்ளலாம். கொல்நவிலும் ஆழிப்படையானை, பகைவர்களை கொலை செய்ய துடிப்பதால் நமுசி முதலியானோரை அஞ்சச் செய்யும் திருவாளியை உடையவனை, கோட்டியூர் அன்ன உருவின் அரியை, முறியும் வெண்திரை முதுகயம் தீப்பட முழங்கு அழல் எரி அம்பின் வரிகொள் வெஞ்சிலை வளைவித்த மைந்தன் என்று பெரிய திருமொழியிலே இதே ஆழ்வார் கூறியபடி இனிய கவி பாடிய ஆழ்வாராகிய தமக்கும் வர்ணனையை கடந்த அப்படிப்பட்ட உருவத்தை உடையவன் என்று இருக்கிறவனை, திருக்கோட்டியூரிலே நரசிங்க வடிவனாய் நின்றருளிய நிலையை தம்மால் வருணிக்க இயலாமையாலே அப்படிப்பட்ட உருவம் என்று கூறும்படியாக இருக்கின்ற வடிவழகை உடையவனை, கோட்டியூர் அன்ன உருவின் அரியை, திருமையத்தின் அமுத வெள்ளத்தை, திருத்தல யாத்திரையிலே நடுவழியிலே நினைத்த அளவிலே அடியவர்களுடைய தாகம் தணியும்படியாக ஓர் அமுதக்கடலை தேக்கி வைத்தது போல இருக்கிறவனை, திருமையத்தின் அமுத வெள்ளத்தை, இந்தளூர் அந்தணனை, திரு இந்தளூரில் உகந்தருளியிருக்கிற மிக கருணை உடையவனை, பரிமள ரங்கனை, மண்ணும் மதில் கட்சி வேளுக்கை ஆளரியை, தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தாமல் அழகையே வெளிப்படுத்தி இந்த அழகுக்கு இன்னல் வருமோ என்று அடியவர்கள் அஞ்சி மதிலை எழுப்பி பாதுகாக்கும்படியாக இருக்கிறவனை, ஊழிக்கால வெள்ளத்திலும் அழியாத மதில், அந்த மதில் அதனால் மண்ணும் மதில் கட்சி வேளுக்கை ஆளரியை, திருவேளுக்கை என்ற திருத்தலத்திலே நிலையாக இருக்கும் எழுந்தருளி இருக்கும் நரசிங்க வடிவை உடையவனை, மன்னிய பாடகத்து எம்மைந்தனை, அர்ஜுனனுக்கு தான் தேரோட்டிய எளிமை புலப்பட திருப்பாடகத்திலே எழுந்தருளி இருக்கிறவனை, மன்னிய பாடகத்தெம் ஐந்தனை, வெக்காவில் உன்னிய யோகத்து உறக்கத்தை, திருவெக்காவில் அடியார்களிட்ட வழக்காக இருக்கின்றவனை, அதாவது திருமலிசை பிரான் பைனாக பாய் சுருட்டிக்கொள் என்று சொன்னால் புறப்பட்டும், பைனாக பாய் விரித்துக்கொள் என்றால் படுக்கையை விரித்து படுத்து உறங்கியும் தன் அடியாரிட்ட வழக்கு என்பதனை காட்டிக்கொண்டு இருக்கிறவனை, திருவகாவிலேயே அடியவர்களை காப்பதற்கு உரிய நினைவோடு திருமலிசை பிரானுக்கு படுக்கை மாறி தலைமாடு கால்மாடாக பள்ளி கொண்டிருப்பவனை, வெகாவில் உன்னிய யோகத்து உறக்கத்தை, ஊரகத்துள் அன்னவனை, பரகால் நாயகியாகிய தனக்கும் கூட மேல் நோக்கி மொழிவடுவத்தையும் பார்க்க முடியாதபடி இருக்கிறவனை, திரு ஊரகத்துள் தான் திரு உலகளந்தருளின வடிவு புலப்பட வந்து நிற்கும் நிலை சொன்னால் எல்லையை கடந்ததாய் இருக்கிற நிலைத்த அழகை உடையவனை, அட்டபுயகரத்து எம்மான் ஏற்றை, திரு அட்டபுயகரத்திலே அடியவனான கஜேந்திரனுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு வந்து அருள் செய்த வடிவினை காட்டிக்கொண்டு இருக்கிறவனை, திரு அட்டபுயகரத்திலே கஜேந்திரனுக்கு அருள் செய்த வடிவழகை காட்டிக்கொண்டு மிக்க பெருமிதம் புலப்பட நிற்கின்றவனை, என்னை மனங்கவர்ந்த ஈசனை, என் உள்ளம் உட்பட யாவற்றையும் கவர்ந்து கொண்டு அதனால் தன்னை நிறைவாளனாக நினைக்கின்றவனை,
யஸ்ய சா ஜனகாத்மஜா, யஸ்ய சா ஜனகாத்மஜா, ஜனகனுடைய மகள் எவனை சார்ந்தவளோ என்று கூறுவது போல பரகால நாயகியாகிய என்னை அவனை சார்ந்தவர்களாகச் செய்து என் நெஞ்சினை தான் கைப்பற்றி அதனால் வந்த மேன்மை தோன்ற இருக்கின்றவனை, வானவர்தம் முன்னவனை, அயர்வரும் அமரர்களுக்கு கூட நுகர்ந்து முழுமை காண முடியாதபடி இருக்கிறவனை, அயர்வரும் அமரர்கள் எல்லா வகையாலும் தன்னை அனுபவிக்கும்படியாக தன்னை வழங்கிக் கொண்டு நிற்கின்றவனை, மூலிக்களத்து விளக்கினை ஒளிவீசி கொண்டிருக்கிறவனை, திருமூலிக்களத்திலே மிகவும் விளங்கிக் கொண்டு இருக்கின்றவனை, வளத்தினை என்பது பாடமானால் செல்வமானவனை என்று பொருள் செய்யலாம். மூலிக்களத்து விளக்கினை அல்லது வளத்தினை என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான்களை நேரிலே பார்த்து என்னுடைய நிலைமையை சொல்லுவேன் என்று பரகால நாயகி கூறிய இந்த பகுதி. மீண்டும் ஒரு முறை பாசுர பகுதியை அன்வைப்போம். மன்னனை மாலிரும் சோலை மணாளனை கொல்நவிலும் ஆழிப்படையானை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை திருமையத்து இன்னமுத வெள்ளத்தை இந்தளூர் அந்தணனை மன்னும் மதில் கட்சி வேளுக்கை ஆளரியே மன்னிய பாடகத்தெம்மைந்தனை வெகாவில் உன்னிய யோகத்து உறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அட்டபுயகரத்து எம்மான் ஏற்றை என்னை மனம் கவர்ந்த ஈசனை வானவர்தம் முன்னவனை மூலிக்களத்து விளக்கினை என்ற இந்த அற்புதமான பாசுர பகுதி அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சிந்திக்கலாம் அடுத்த பாசுர பகுதியின் அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமன் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.